இந்த லெவலில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாமா? எது பண்ண போகிறோம்? ஹாஸ்காட் டாங்கோ. ஹலோ, வாங்க குடீஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? டாங்கோ கட் பண்ண போகிறோம். அதுக்கு இது எடுத்துக்கலாமா? இது வந்து 2x10 ஃப்ளாட் பிளாக். இது எதுக்கு தெரியுமா? இது ஆக்சிஸ். அதில் நம்ம வந்து 2x2 ஒரு குண்டு பிளாக் போட்டோம். அதுக்கு ஒரு 2x1 குண்டு பிளாக் போட்டோம். பின்னாடி அதுக்கு ஒரு 2x2 குண்டு பிளாக் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஹார்ஸ் பாடி பண்ண போகிறோம். அந்த அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கண்டு விடும். அதனால நாங்கள் திரும்பி மாட்டிடுவோம். திரும்ப மாட்டிடலாமா? இப்போ வந்து இந்த ஹார்ஸோட கலர் எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ப்ரௌன் கலராக இருக்க போது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஹார்ஸ் காட்டுக்கு கேரேஜ் பண்ண போகிறோம். அந்த கேரேஜுக்கு உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு பண்ணலாமா? அந்த சீட்டுக்கு 4x4 ஒரு ஸ்கொயர் ஃப்ளாட் பிளாக் எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி பேக் சைடு வந்து 2 பேரலல் லைன் மாதிரி வச்சிடலாமா? ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஃப்ரண்ட் சைடு திருப்பிடலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து இது வந்து உட்கார்றதுக்கான பேக் சப்போர்ட்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு பாருங்க, அழகாக அப்படியே வளைஞ்ச மாதிரி ஒன்று இருக்கா கர்வியாக, அதை 2 பக்கமும் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு சீட்டு கிடச்சிரும். இந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆக்சிஸில் போய் மாட்டிடலாம். மாட்டிச்சு. ஆஃப் த ஹார்ஸ் டாங்கோ காட் ரெடி. நம்ம ஹார்ஸை செய்கிறதுக்கு பண்ண போகிறோம். ஹார்ஸோட இப்போ அதை திருப்பிக்கலாம். நம்ம செஞ்சதில் அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டு மாட்டலாம். ஹெட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாங்குலர் ஷேப்பாக இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்லோப் இருக்கிற மாதிரி ஒரு 2 பிளாக் எடுத்துக்கலாம். அப்புறம் லெக்குக்கும் அதே மாதிரி அதே பீஸையே வச்சு மாட்டிடலாம். இப்போ 2 லெக்ஸ் இருக்குன்னா 2 பீசஸ் மாட்டிடலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் தான் இந்த ஹார்ஸ் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம், ஆனாலும் மாட்டியாச்சு. ஹார்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன, ஃப்ரெண்டில் கொஞ்சம் தலை மட்டும் தான் இல்லை, ஆனால் அடுத்ததில் தெரிஞ்சிடும் தலை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த கேரேஜுக்கு பின்னாடி வந்து வீல் மாட்டணும். அதுக்கு ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது பிளாக் கலர் ஆக்சிஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அது வந்து வீல் மாட்டுறதுக்கு மாதிரியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹார்ஸோட ஹூஃப் மாட்டிடலாம். அதான் ஹூஃப்னா அந்த கால் இருக்கும், ஹார்ஸ் ஷூ மாட்டுற இடம், அதுதான் அந்த ஒயிட் கலரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கால் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. கொஞ்சம் கலந்துருச்சு, திரும்ப மாட்டிடலாம். ஓகே, டன். இப்போ ஓரளவுக்கு ஹார்ஸ் கட் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம 2 வீல் எடுத்துக்கலாம். அந்த சேரியட்டோட வீல் வந்து நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம அந்த ஆக்சிஸில் பெயிண்ட் அடிக்கல, அப்படி அந்த மிஷின் செஞ்சிருக்கு. ஓகே. இந்த லெகோ பிளாஸ்டிக்கே கலர் மோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இது பெயிண்டட் இல்லை, அந்த பிளாஸ்டிக்கே கலர் பிளாஸ்டிக். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 2 பக்கமும். அப்போ சேரியட்டோட வீல் சூப்பராக இருக்கா பார்த்தோன்னே. ஓகே. போகிற வேகத்தில் நம்ம சேரியட்டோட வீல் கலண்டே விழுந்துடுச்சு சார். ஓகே, திரும்ப கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த சேரியட்டோட சீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். அந்த பேக் ரெஸ்ட்டுக்கு மாட்டிடலாமா? இந்த பேக் ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தேவையானது இந்த 2 சிலிண்டர் மாதிரி இருக்குது. நம்ம சேரியட் வீலுக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலர் இதை எடுத்துக்கலாம். சேரியட் சீட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 பிளாக் இதை எடுத்து 2 பக்கம் சைடில் மாட்டிடலாம். இந்த வீல் வேறு டபக் கல் விழுது சார். ஓகே, நம்ம வீலை திரும்ப அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த சேரியட் சீட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, 2 மாட்டியாச்சு. பாருங்கள், இந்த சேரியட்டோட வீல் கலரே அங்கே மேலே சீட்டுக்கும் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, டர்ன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அந்த மேலே இருக்கிறத மாட்டிடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கர்வியாக இருந்தால் தானே எப்போவும் அழகாக இருக்கும். அதனால் கர்வியாக இருக்கிறதுக்காக அதை மாட்டிட போகிறோம்.
ஓகே டன். சீட் ரெடி. சேரியட் சீட். ஓகே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மாதிரியே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அதோட ஃபேஸஸ் நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கு ஃபேஸுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கொஞ்சம் ட்ரையாங்குலர் ஃபேஸாக இருக்கிறதுக்காக அந்த மெயின் பக்கம் மாற்ற போகிறோம். இதுதான் அந்த ஹார்ஸோட மெயின்னா அந்த நெக் பக்கம் இருக்கிறது தான் மெயின். அது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறத பண்ணலாமா? கொஞ்சம் ஹெட்டு ஃபஸ்ட்டு மாட்டிடலாம். ஹெட்டு மாட்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம 2 ஐஸும் மாட்டணும். ஸோ அதனால் அந்த 1/1 பிளாக்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஹோல் சைடில் போட்டிருப்பாங்க. அது ஐஸ் மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஓகேடா. ஐஸ் காணாம போச்சு. ஓகே. வாங்கிது. இப்போ நம்ம ஐஸ் மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ ஹெட்டோட ஐஸ் மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதை மெயினை மாட்ட போகிறோம். மெயினுக்கு அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கிறத மாட்டிடலாம். ஓகேடா. இப்போ ஹார்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹார்ஸோட இயர்ஸ் மாட்டலாம். இயர்ஸ் கொஞ்சம் வந்து அதுவும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஸ்லோப் மாதிரி வச்சுட போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளார்ஸை வச்சு கொஞ்சம் ஹார்ஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து பின்னாடியும் ஒரு ஃப்ளாரை வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதோட ஹெட்லேயும் கொஞ்சம் ஃப்ளாரை வச்சிடலாம். யூஸ்வலாக நம்ம ஊரில் தான் பூ வைப்போமே எதுக்கு எடுத்தாலும், அதே மாதிரி இந்த ஹார்ஸுக்கும் பூவை வச்சு விட்ருவோம். டன். நம்ம ஹார்ஸ் டாங்கோ ரெடி. ஹார்ஸ் டாங்கோ இன் மோஷன். இதுக்கு ஸ்லோ மோஷன்